தொடர்ந்து சென்னை தீவுத்திடலில் காணும் பொங்கல் கொண்டாட்ட தகவல்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கீதன். தீவுத்திடலை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினத்திற்காக என்னென்ன வகையான கொண்டாட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன, விவரங்கள்? காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை தீவுத்திடலில் தற்பொழுது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் குடும்பங்களுடன் இன்றைய தினத்தை கழிப்பதற்காக குவிந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு இந்த சுற்றுலா பொருட்காட்சி இங்கு நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக இந்த சிறுவர்களுக்கான விளையாட்டு சாதனங்கள், அதே போல நவீன கேளிக்கை அரங்குகள், சிறுவர்களுக்கான அந்த சிறிய ரயில்கள், அதே போல மீன் காட்சியகம், பறவைகள் காட்சி, 3D தியேட்டர் போன்ற பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் உடன் இந்த பொருட்காட்சி என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய மாநில அரசுகளுடைய அந்த அரசு துறை அரங்குகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பொதுமக்களுடைய அந்த பொழுதுபோக்கு அம்சம், மறுபுறம் பொதுமக்களுக்கு அரசு சார்பிலான அந்த தகவல்களை வழங்கக்கூடிய அரசு அரங்குகள் என்று கலவையாக இது அமைக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய காணும் பொங்கல் தினத்தை முன்னிட்டு இந்த சுற்றுலா பொருட்காட்சிக்கு சிறப்பு பேருந்துகளும் குறிப்பாக இந்த இடத்தில் நின்று பேருந்து பயணிகளை இறக்கிவிட்டு செல்வதற்காக போக்குவரத்து கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல தற்பொழுது ஏற்கனவே இந்த கடற்கரை சாலை என்பது ஒருவரி சாலையாக மாற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள் தற்பொழுது சுற்றுலா பொருட்காட்சிக்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். அவர்களை வாகனங்களை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் பொதுமக்களை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் ஏராளமான போலீசாரும் அதே போல போக்குவரத்து பிரிவு காவலர்களும் இந்த தீவுத்திடல் பகுதியை சுற்றிலும் இருக்கின்றார்கள். அதே போல அரங்கத்தினரும் போலீசார் தற்பொழுது கண்காணிப்பு பணிகளில் இருக்கின்றார்கள். இன்றைய காணும் பொங்கல் தினத்தை முன்னிட்டு கிட்டத்தட்ட 25,000 பொதுமக்கள் இன்றைய தினத்திற்கு இந்த பொருட்காட்சிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் விரிவான ஏற்பாடுகளுடன் இந்த பொருட்காட்சி என்பது இன்று களை கட்டியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கீதன்.